வணக்கம்ப்பா. பித்தம் செரிமானமாகாமல் இருக்கிறது, தலைவலி, சளி, இருமல் இதுக்கெல்லாம் இந்த சுக்குமல்லி காப்பின்னு ஒன்று நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் போட்டு குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரம் 2 நேரம் குடிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. அது எப்படின்னா, மல்லி விதை இருக்கு இல்லையா, அதை 100 கிராம் எடுத்துக்கோங்க. சுக்கு 4 துண்டு எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் 6. அப்புறம் இந்த பட்டை இருக்கு இல்லையா, பட்டை இவ்வளவு சைஸு சுருள் பட்டை, அது 4 அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவில் 4 அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கிராம்பு ஒரு 10 கிராம்பு எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தனித்தனியாக கூட லேசாக வறுக்கலாம். இல்லாட்டி ஒன்றா போட்டு கூட ஒரு நிதானமாக கருகாமல் லேசாக கொஞ்சம் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் மொத்தமாக போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சி அதை டப்பாவில் போட்டு வச்சுட்டு, ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். தேவையான அளவு கருப்பட்டி போடுங்க. இதுக்கு கருப்பட்டி போட்டால் ரொம்ப நல்லது. இல்லை எங்களுக்கு கருப்பட்டியெல்லாம் கிடைக்காதுன்னா நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க. அப்படி போட்டு கொதிக்க வச்சு நான் கொஞ்ச நேரம் வேகணும். அந்த மல்லி இல்லையெல்லாம் போட்டு சாறு இறங்கணும். அதனால் 1 டம்ளர் காப்பி வேணும்னா நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி வைங்க. வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அது 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் வற்ற விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வடித்து காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கலாம். குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் குறையா கொடுக்கலாம். வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதை குடிச்சிட்டு வீட்டில் ஆரோக்கியம் நிச்சயம்.